RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது அதிமுக கட்சி தலைமை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து தன் மீதான நடவடிக்கைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது விடையளித்திருக்கிறார். தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே இதுபோன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி யார் வேண்டுமானாலும் என்ன கருத்தையும் தெரிவிக்கலாம் என மேடைதோறும் பேசக்கூடிய கட்சி தலைமை தன்னிடம் ஒரு விளக்கத்தை கேட்காமலேயே ஜனநாயக முறையற்று இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இப்படியே இருந்தால் யார்தான் இந்த கருத்தை முன்வைப்பது எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்விக்கு பதிலளித்திருந்தார். ஆகிய இருவரும் தலைவர்களின் தளபதியாக செயல்பட்டவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர்களை இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார். யார் நீக்கி இருக்கிறார் என்றால் புரட்சித் தலைவி அம்மாவால் இந்த இயக்கத்தில் நீக்கப்பட்ட ஒருவர், சசிகலா அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட ஒருவர், தமிழக மக்களால் முதல்வராக்கப்பட்டவர் அல்ல, சசிகலாவால் அம்மா அவர்களால் முதல்வராக்கப்பட்டவர். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட செங்கோட்டையன் அவர்களை நீக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள்? இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு ஒரு தண்டனையாக இதை வழங்கியிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தோட்டத்தை அவர் ஒழுங்காக பயிரிட்டு அறுவடை செய்ய போறது இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு தோட்டத்தில் சீனிகிழங்கு போட்டால் அங்கே ஒரு மிருகம் ஓயாமல் சென்று அழித்துக் கொண்டே இருக்கும். திருப்பி அந்த மிருகத்தின் செவியை அறுத்தால் கூட அந்த மிருகம் மீண்டும் மீண்டும் அங்கே போய் அந்த தோட்டத்தை என்ன செய்யும்? அழித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆகையால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு 2500 பேர் சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் அவர்கள் பக்கம் இல்லை, தமிழக மக்கள் அவர்கள் பக்கம் இல்லை. அதே போல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர்களை கூட்டணி அறிவிக்க வேண்டும் என்று தமிழகத்திற்கு வருகின்றார்கள். 12 மணிக்கு சந்திக்க வேண்டியவர் 4 மணிக்கு சந்திக்கின்றார். இன்றைக்கு அதே அணியை சார்ந்த எடப்பாடி அணியை சார்ந்த ஊடகவியலாளர் ஒருவர் கூறுகின்றார், எங்கள் தலைவர் வலிமை மிக்க தலைவர் அமித்ஷா அவர்களே 4 மணி நேரம் காக்க வைத்த தலைவர், அமித்ஷா அவர்களே 4 மணிக்கு நேரம் காக்க வைத்த தலைவர். அதே போல் இன்றைக்கு ஒருவர் கூறுகின்றார் பேட்டிகளே, பாரதிய ஜனதா கட்சியோடு உறவில் இருக்கின்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க முடியாது, ஆகையால் அவர்களை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒருவர் கூறுகின்றார். இப்படி கூட்டு என்று சொல்லிக்கொண்டு துரோகம் 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 துரோகத்தையே பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைஜி என்கின்ற ஒருவருடன் தலைமையில் இயக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு அந்த இயக்கத்தை அவருடைய நோக்கமே பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி முகத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது, தோல்வி முகத்திற்கு கொண்டு சென்று 10-12 எம்எல்ஏக்களை வைத்து மீண்டும் தன்னுடைய மகன் மிதுனை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கமே தவிர இந்த 1.5 கோடி தொண்டர்களையும் காப்பாற்ற மாட்டார், தமிழக மக்களையும் என்ன செய்ய மாட்டார், காப்பாற்ற மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோட்டமும் இவரால் அழிக்கப்படும். அதிமுக தோட்டமும் அழிக்கப்படும், பாரதிய ஜனதா தோட்டமும் அளிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இவர்தான் கூட இருந்து குளிபறிப்பார். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு சொல்கின்றேன், உங்களுக்கு குறுகிய காலத்தில் கூடாய் நட்பு கேடாய் முடிந்தது என்ற உணர்வு உங்களுக்கு வரும் என்று கூறி அன்போடு தமிழக மக்களுக்கும் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இந்த இயக்கம் விரைவில் ஒன்றுபடும். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி.
RDX. இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.